ஹலோ சொல்லுமா. நான் தான் மார்க்கெட் போகணும்னு சொல்லி காசு வச்சுட்டு போக சொன்னேன்ல. ஐயோ ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேம்மா. அதான் எங்க அம்மா இருக்காங்களா, போய் வாங்கிக்கோ. சரி. அத்தை, காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சுது. காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட் வரைக்கும் போறேன். 200 ரூபாய் காசு கொடுங்க அத்தை. 3 நாளைக்கு முந்தி தானே காய்கறியில வேணுங்க, அதுக்காட்டி சமைச்சு கிழிச்சிட்டியா? வராது காசு காசு இந்தா, புடி. 2 hours later. ஏய் ஆர்த்தி, பசிக்குது, சாப்பாடு போடு. சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நாளையில இருந்து நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏன்னா புதுசா வேலைக்கெல்லாம் போறாங்க. ஏன் என்னை படிக்க வச்சதுக்கு எதுக்கு? நல்ல வேலைக்கு போய் 4 காசு என் கையில இருக்கணுங்கிறதுக்காக தானே. இப்ப என்னாச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணி வச்சது உனக்கு. எனக்கு தேவைங்கிறது நீ தான் பாக்கணும். சும்மா உங்க அம்மாட்ட போய் காசு வாங்க, அவங்க கிட்ட காசு வாங்க நீ சொல்லாத. ஏன் நம்ம வீடு தானே, எங்க அம்மா தானே கேக்குறேன். நீதாண்டா நம்ம வீடு நம்ம அம்மான்னு நினைக்கிற. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. 3 நாளைக்கு முந்தி தானே காய்கறியில வேணுங்க, அதுக்காட்டி சமைச்சு கிழிச்சிட்டியா? வராது காசு காசு இந்தா, புடி. நேத்தானே அதுக்கு காசு வாங்க, நேத்தானே இது காசு வாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஆரிடி, நான் உனக்கு கொடுக்கறனோ இல்லையோ, அவங்க கிட்ட உன்னை கை நீட்ட விட்டுற கூடாது. தப்பு யாருனாலதான்.